ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் நீங்கள் துணி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபுல்லாக நிரம்புற மாதிரி துணி போடவே கூடாது. இந்த ட்ரம்மில் ஒரு 3/4 அளவுக்கு துணி நிரம்புற மாதிரி போடுங்க. அப்போ தான் எந்தவித அழுக்கும் இல்லாமல் இந்த துணி நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்கும். இந்த ட்ரம் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி துணி போட்டோம் அப்படின்னா நமக்கு துணி அழுக்கு சரியாக போகாது. ஸோ இந்த மாதிரி 3/4 அளவுக்கு மட்டும் துணி நிரப்பிக்கங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்யூட் அல்லது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் நீங்கள் வாஷிங் மிஷினில் சேர்த்து துவைக்கும்போது இது கூடவே நம்ம இன்னொரு பொருளும் சேர்த்து துவைக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு பயன்படுத்துகிற ஷாம்பு இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் என்ன ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளினிக் ப்ளஸ், பேண்டீன், நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி நம்ம ஷாம்பு எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும்போது நம்ம கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த துணிலாம் சில நேரங்களில் ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆயிரும் இல்லையா, ஃபேட் ஆன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஷாம்பு சேர்க்குறோம். இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு சேர்த்து துவைக்கும்போது பார்த்தீங்கன்னா துணி வெளுத்து போகாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா துவைச்சி எடுத்தாச்சு. துணி எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் துவைக்கும்போது துணியில் எந்தவித அழுக்கும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் துணி நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு டயாப்பர் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிற டயாப்பர் இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் என்ன சைஸ்னாலும் எடுத்துக்கலாம். எஸ்ஸு, எல்லு, எம்மு என்ன சைஸ்னாலும் எடுத்துக்கலாம். நான் எல் சைஸ் டயாப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டயாப்பரை இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயாப்பரில் நீங்கள் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா அப்சார்ப் ஆகிடும். இதில் நம்ம சூப்பரான ஒரு ஐஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறோங்க. பீரியட்ஸ் டைமில் எல்லா பெண்களுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அடிவயிறு நமக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா, அந்த டைமில் இந்த ஐஸ் பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் பேக்லாம் அவைலபிளாக இருக்கும். நம்ம அதெல்லாம் வாங்கி கூட யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே இந்த தண்ணி எல்லாமே உள்ளே நல்லா இழுத்துரும். பாருங்கள், நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறோம். ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இந்த டயப்பரோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட அடிவயிறுக்கு வசதியாக இருக்குங்க. அப்படியே எடுத்து நம்ம பீரியட்ஸ் டைமில் அடிவயிறு வலிக்கும்போது இதை நீங்கள் உங்கள் அடிவயிற்றில் நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி எல்லாமே நல்லா குறைச்சி கொடுக்கும். நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்குங்க. வலி எதுவும் இல்லாமல் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு கையிலையோ அல்லது கால்லையோ எங்கேயாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா இந்த ஐஸ் பேக்கை அப்படியே நம்ம வச்சு நல்ல ஒத்தனை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சில நேரங்களில் தடுப்பூசிலாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் ஒத்தடம்லாம் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் ஒத்தனை கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போதும் குழந்தைங்களுக்கு அந்த வலி நல்லா குறைச்சி கொடுக்கும். நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முட்டிலெல்லாம் வலி இருக்குது அப்படின்னா எங்கே வலி இருக்கோ அதில் இந்த மாதிரி டயாப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற டேப்பை இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி எல்லாமே நல்லா குறைச்சி கொடுக்குங்க. நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எங்கே வலி இருக்கோ அங்கே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேப் வச்ச டயாப்பர் இல்லை, பேண்டீஸ் டைப்பில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டயாப்பரை நல்லா சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ரப்பர் பேண்டு அல்லது ஒரு கயிறை வச்சு கூட நீங்கள் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம்.
இனி நம்ம ஆன்லைன்லலாம் இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளால் இந்த மாதிரி ஈஸியாக ஐஸ் பேக் வந்து ரெடி பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 மாதம் வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் வீட்டில் வந்து லேடிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி வந்து அப்படியே மழை மாதிரி குமிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து உள்ளுக்குள்ளே எதுவுமே வைக்க முடியாது, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐஸ் கட்டி வந்து அப்படியே கரைஞ்சி நம்ம வீட்டில் வந்து கீழே ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக ஆயிரும். நமக்கே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஐஸ் கட்டி எதுவும் படியாமல் எப்போவுமே ஃப்ரீசரில் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். நான் வந்து கடைகளில் நம்ம சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, அது ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் கண்டெய்னர் எடுக்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் டப்பா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். தூள் உப்புக்கு பதிலாக நீங்கள் கல் உப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் நியூஸ் பேப்பர் சேர்க்க போகிறோம். நியூஸ் பேப்பர் வந்து நான் வந்து இந்த சைஸுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 8 பீஸ் அளவுக்கு நியூஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். நம்ம வீட்டு ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐஸ் கட்டிலாம் படிஞ்சு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே உருகி வந்துடுங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது. எவ்வளோ ஐஸ் கட்டி படிஞ்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதுக்குள்ளே வந்து அந்த உப்பும் நம்ம நியூஸ் பேப்பரும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து மேலே வந்து எனக்கு இருந்த கொஞ்சம் ஐஸ் கட்டியுமே அது வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரீசரில் வந்து நிறைய ஐஸ் கட்டி வந்து அப்படி மழை மாதிரி படிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஐஸ் கட்டி இருந்தாலும் அது எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீசரை வந்து நம்ம நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம கொத்தமல்லியை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொத்தமல்லியில் கீழே இருக்கிற அந்த வேரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியில் இருக்கிற வேரை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதுக்கு மேலே இருக்கிற அந்த தண்டு இருக்குது பாருங்கள், அந்த தண்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்டை கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த மல்லி இலையை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த கொத்தமல்லியை எப்படி வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கடைகளில் நம்ம ஃபுட்டுலாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்டைட்டான பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா டிஷ்யூ பேப்பர். இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து 2ஆக மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து இன்னொரு டிஷ்யூ பேப்பர் நம்ம வந்து வைக்க போகிறோம். இன்னொரு டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த கொத்தமல்லியில் இருக்கிற தண்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லியில் கட் பண்ணி எடுத்த தண்டை சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி இலையில் நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த கொத்தமல்லி தண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ரசம்லாம் நம்ம வைக்கும்போது கடைசியாக அந்த கொத்தமல்லி இலை வந்து தூவி விடுவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த கொத்தமல்லி தண்டையும் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்து தூவி விட்டீங்க அப்படின்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.